ஏடி செய்யணும் பாத்துட்டு போவாங்க. நீங்க நிப்பாட்டு சொல்லுங்க சார், கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பேசுங்க சார். எல்லாரும் இந்த மாதிரி எங்க சார் போவோம்? பசங்க வச்சு எங்க சார் போவோம்? சொல்லுங்க. நீங்க ஏடி தெரியுறாங்க பாத்ரூம் கூட போக முடியாது. நீங்க இப்ப எல்லாமே பண்ணிட்டீங்க. எங்க உள்ளேயும் விட மாட்டேன்றீங்க. இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி சார் இருக்க முடியும்? வயசு பொண்ணு இவங்களெல்லாம் வச்சு எப்படி சார் இருக்க முடியும்? வணக்கம், நான் வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர்ல இருந்து பேசுறோம். கடந்த 3 வருஷமா இங்க பக்கத்துல ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி பாலம் கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்களுக்கு இந்த இடம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரியல. இங்க மொத்தம் ஒரு 700 வீடுங்க இருக்கு. அந்த 700 வீட்டுல எங்க 54 வீடு இன்னும் ஸ்லம் அலாட் ஆகல. அந்த மற்ற வீட்டுக்கெல்லாம் ஸ்லம் அலாட் கொடுத்துருக்காங்க. இந்த 54 வீட்டையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இடம் பார்க்கிங்க்கு வேணுமா இல்ல எதுக்கு வேணும் அப்படின்றத சொல்லாமலே எங்களை இது நீர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலி பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயோமெட்ரிக் எடுக்க வச்சு எங்களை துண்டு துண்டா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்டாங்க. இப்ப கடைசியா நாங்க ஒரு 21 பேர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தோம். அந்த கேஸோட நம்பர் 7073. அந்த கேஸை என்ன பண்ணிட்டாங்க, இது நீர்நிலை, நீங்க காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் செப்டம்பர் அந்த ஜட்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஜட்மெண்ட் எதிர்த்து நாங்க மேல்முறையீடு போயிட்டு இப்ப 21 பேர் திரும்பவும் மேல்முறையீடு போட்டிருக்கோம். அந்த மேல்முறையீடு போட்டதுல என்ன போட்டிருக்கோன்னா, இது நீர்நிலையே இல்ல அப்படின்றத கார்பரேஷனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடம் நீர்நிலை இல்லாததால ஒரு தீம் பார்க் கட்டத்துக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க நீங்க வாழறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 21 பேர் நாங்க கேஸ் போட்டதுல இப்போ இங்கேயும் ஒரு 3-4 பேரை அவங்க பிரைன் வாஷ் பண்ணி உங்களுக்கு 7 வீடு தரேன், 5 வீடு தரேன் அப்படின்ற இந்த ஸ்லம் போர்ட்ல கட்டுறாங்க இல்லைங்களா, அடுக்குமாடி குடியிருப்பு. அதுல ஆசை காட்டி என்ன பண்றாங்க, பயோமெட்ரிக் எடுக்க வச்சு இப்ப இங்க பாருங்க துண்டு துண்டா வீடெல்லாம் இடிச்சு வச்சிருக்காங்க. நாங்க இருக்கிறவங்க எல்லாமே நாங்க ஸ்டெடியா தான் இருக்கிறோம். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, கலாக்கா இங்க வாங்க. கலாக்கா அவங்க வீட்டுல அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அவங்க எல்லாமே பெட்ல அட்மிட் பண்ணிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க மாமனார் ரொம்ப குடிக்காரரு, குடிச்சிட்டு இருப்பாரு. அவரை கூட்டு போய் நிக்க வச்சு சும்மா ஒரு போட்டோ தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ்ல இருக்காங்க. நாங்க இப்ப மேல்முறையீடு போட்டோம்ல, அந்த கேஸ்ல இருக்காங்க. இப்ப அவங்களையும் அவங்க மாமனாரை மட்டும் போட்டோ எடுக்க வச்சு அவங்க வீடையும் இப்ப இடிக்கிறாங்க. இப்ப இடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப நீங்க கவர் பண்ணி எடுக்கணும். சொல்லுங்க. என் வீட்டுக்காரருக்கு வீட்டுல இல்ல, அன்னைக்கு உடம்பு. நாங்க யாருமே அன்னைக்கு வீட்டுல கிடையாது. என் பேர் கலா. நாங்க 35 வருஷத்துக்கு மேல இருக்கோம். அவருக்கு உடம்பு சரியில்லாம நாங்க வெளியில இருந்தோம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு 3 பையன் இருக்காங்க, 3 மருமக. நாங்க எல்லாருமே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இவர் வீட்டுல இருந்தவங்க யாரும் மிரட்டி எழுத வச்சுட்டு இருக்காங்க. அவர் சொன்னதையும் கேட்கல. நாங்க திரும்ப போய் பேசும்போது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு இப்ப கேன்சல் பண்ணாம வீட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றேன்னே தெரியல. பசங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? பேர் எங்களுக்கு ரேஷன் கார்டுல எங்க பேரெல்லாம் இருக்குது. அவங்க எங்களை கேட்காம எப்படி இது பண்ணாங்க? எங்களுக்கு இதுல ஒரு முடிவு தெரியணும். கேஸ் போட்டிருக்கணும். அவங்க இடிக்கிற அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இடிச்சுட்டு தான் இருக்காங்க. எங்களை அந்த பக்கம் விடவும் மாட்டேன்றாங்க. வெளியே வச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல. லீகலா எந்த ஒரு லெட்டரும் கொடுக்கல. எங்களுக்கு கிட்ட முன்னாடி சொல்லவும் இல்ல. அவர் வயசு பயோமெட்ரிக் கையெழுத்து கொடுத்தாங்கன்னு உங்களுடைய அனுமதி இல்லாம அந்த நாங்க யாருமே எங்க வீட்டுல இல்ல. அன்னைக்கு வயசானவரை யாரும் மிரட்டி எழுத வச்சிருக்காங்க. சார், என்னோட பேர் முத்தையன். இப்ப ரெட் அப்பீல் கேஸ் போயிருக்கோம். அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது நீர்நிலை கிடையாது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். ஃபைல் பண்ணதுக்கு கார்பரேஷன் சார்பில் 2 ஹியரிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பட்டா, இந்த வீட்டுக்கு எப்படி பட்டா கொடுக்கல, அடுத்த வீட்டுக்கு எப்படி பட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கார்பரேஷனை ஜட்ஜு கேட்டாங்க. அதுக்கு சரியான இதை எடுத்து சப்மிட் பண்ணிட்டு ஜட்ஜு சொல்லும் போது இவங்க எடுத்துட்டு போயிட்டு போன வாய்தால கொடுத்துருக்காங்க. எங்களை இந்த ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இது நீர்நிலை இல்லைன்னு சொல்லி 2017 கார்பரேஷனே கேஸை போட்டு முடிச்சிருக்காங்க. அவங்க கார்பரேஷனே நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு இங்க ஒட்டக்கூடிய பேனர்லாம் பாத்தீங்கன்னா நீர்நிலை பகுதியில் இருக்கவங்களாம் வெளியில போங்கன்னு சொல்லி எங்களை அகற்ற பாக்குறாங்க. நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீதி கண்டிப்பா ஜெயிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அராஜகமா எங்களை வெளியில அனுப்பி இந்த நீதியை வீணடிக்க பாக்குறாங்க. இதுக்கு மீடியா நீங்க தான் வெளியில கொண்டு வரணும். நாங்க இங்கதான் இருப்போம். இந்த வீடெல்லாம் இடிச்சுட்டாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி பேலன்ஸ் இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லா காலியா தான் இருக்கு. இங்க 300 குடும்பம் இருக்கு. எங்களுக்கு இங்கேயே அபார்ட்மெண்ட் கட்டி கொடுக்க சொல்லுங்க. நாங்க கோர்ட்ல இந்த கோரிக்கை வைப்போம். அது வரையும் எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நன்றிங்க. அதே மாதிரி சார், எங்களுக்கு ஸ்கூலோட இங்க மாத்திட்டீங்கன்னா நாங்க போயிட்டு வர தூரமும் பசங்க +2, 11th, 10th இப்போ பசங்க இங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்க இருக்காங்க. நீங்க திடீர்னு எங்களை எடுத்து போட்டா பசங்களோட மனநிலை என்ன ஆகும்? இப்போ எலெக்ஷன் டேட்டா அறிவிக்க போறாங்க, எக்ஸாமும் நடக்குது. இப்போ நாங்க ஓட்டு எங்க எடுத்து போடுவோம்? நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க பசங்களோட ஸ்கூலை மெயின் பண்ணி பப்ளிக் எழுத போறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த மீடியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்க மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்.